ஹலோ கைஸ், திஸ் இஸ் டாக்டர் கணேஷ். ஆக்சுவலாக நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் டேஸில் நான் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலுமே சரி, யூடியூப் ஓப்பன் பண்ணாலுமே சரி, எம்பிபிஎஸ் இன் கிர்கிஸ்தான், எம்பிபிஎஸ் இன் ரஷ்யா, எம்பிபிஎஸ் இன் உஸ்பெகிஸ்தான், எம்பிபிஎஸ் இன் கசகிஸ்தான், எம்பிபிஎஸ் இன் ஜார்ஜியா, இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக போயிட்டுருக்கு. அப்படி அந்த எம்பிபிஎஸ்ல என்ன தாண்டா இருக்குது அப்படின்னு நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின்ஸை கேட்டுட்டு இருந்தீங்க. பர்சனலாக நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் மட்டும் கிடையாது, அவங்க இல்லாமலையுமே தவிர்த்து நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின்ஸ் என்னோட டிஎம்மில் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ அதுக்கான வீடியோவாக தான் இருக்க போகுது. என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நிறையா வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன் இது சம்மந்தமாக, அப்ராட் ஸ்டடீஸை பற்றி. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, நிறையா பேர் கேட்குற கேள்வி என்கிட்ட காமனாக கேட்குறாங்க. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ அப்ராட் மெடிசன் வேறு இல்லை இந்தியன் மெடிசன் வேறு, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, இல்லை ரெண்டுமே சேமாக தான் இருக்குமா? இந்த கேள்வி தான் நிறையா பேர் கேட்டுட்ருக்காங்க என்கிட்ட. பட் இதை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆன்சர் தான். என்னென்னா, ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா சேம் சிலபஸ், சேம் ஆத்தர் எழுதின புக்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான் பார்த்திங்கன்னா இங்கேயுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம சிலபஸ் பற்றிலாம் நம்ம ஒரி பண்ணவே தேவையில்லை. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் இந்த அப்ராடை பற்றி என்னடா இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியே வீடியோஸ் நிறையா வந்துகிட்டே இருக்கேன்ட்டு நான் நார்மலாக போயிட்டு சர்ச் பண்ணிருக்கும் போது தான் எனக்கு தெரிய வந்தது. நியர்லி 4 lakh இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராடில் எம்பிபிஎஸ்ஸாக பர்சீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நியர்லி 4 lakh ஸ்டூடெண்ட்ஸ். அது இந்தியாவில் இருக்க மெடிக்கல் சீட்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப மேசிவாக இருக்குது. நியர்லி எங்கேயோ இருக்குது. ஸோ கவர்மெண்ட் சீட்ஸை கம்பேர் பண்ணும்போது நியர்லி 100%க்கு மேலே தான் இருக்குது கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த அளவுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அப்ராடில் எம்பிபிஎஸ் பர்சீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னே தெரியல. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தெலாம் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஆஃப் இன்னுமே பார்த்திங்கன்னா நிறையா பேரண்ட்ஸ் எப்படி அப்ராட்லாம் போகிறது, எப்படி அனுப்புறது தனியாக, எப்படி அவங்க சர்வை பண்ணுவாங்க, எப்படி அவங்க இருப்பாங்க, அங்கே கல்ச்சுரல்ஸ் எப்படி இருக்கும், கிளைமேட்ஸ் எப்படி இருக்கும், இதை பற்றிலாம் இன்னுமே நிறையா பேர் வரி பண்ணியே இன்னுமே பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரீமெல்லாம் நிறையா பேரை தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதை பற்றி முடிஞ்ச அளவுக்கு நிறையா பேருக்கு தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்குலாம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா மேஜராக நிறைய பேர் இன்னொரு விஷயம் கேட்டாங்க. என்னென்னா, ப்ரோ வாட் எம்பிபிஎஸ் இன் அப்ராட் ப்ளஸ் எம்பிபிஎஸ் இன் இந்தியா, இது ரெண்டுத்துக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எங்களுக்குமே அதை சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதை பற்றி என்ன நினைக்கும் போது என்னென்னா, இந்தியாவில் நம்ம இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறோம், அதாவது நீட்டில் நம்ம கட் ஆஃப் மார்க் எடுக்காமல் எம்பிபிஎஸ் படிக்கிறோம் அப்படின்னா, கட் ஆஃப் மார்க் எடுத்தால் பிரச்சனை. நியர்லி 18,000க்குலாம் பர் இயர்க்கு 18,000 தான் ஃபீஸ். அந்த அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. கட் ஆஃப் மார்க் எடுக்கிறோம் அப்படின்னா, அதுவே நம்ம கட் ஆஃப் மார்க் இல்லை அப்படின்னும் போது நம்ம எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறோம் இந்தியாவில் அப்படின்னா ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு நியர்லி அபவ் 1 crore மேலே ஆகிட்டுருக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனில். ஸோ இதுவே நீங்கள் பர் இயர்க்கு பார்த்தீங்கன்னா 25 lakhs இந்த ரேஞ்சில் ஆகிட்டுருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. இதுவே நீங்கள் அப்ராடை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட டோட்டல் 6 years கோர்ஸ், ஆக்சுவலாக 5 years ஸ்டடி ப்ளஸ் 1 year இன்டர்ன்ஷிப், இந்த டோட்டல் 6 yearsமே பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு 25 to 30 lakhs எல்லாமே நம்மளோட எக்ஸ்பென்சஸ், லிவிங் எக்ஸ்பென்சஸ், நம்மளோட காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் மெஸ், காலேஜ் ஃபுட், அக்கமடேஷன், இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணியே நம்மளால் இந்த ஃபீஸில் முடிக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மேஜர் டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா. பட் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சில நம்ம காம்பன்சேஷனுமே பண்ணி தான் ஆகணும். பட் பிகாஸ் ஆஃப் ஏன்னு கேட்குறீங்கன்னா, நிறைய பேர் இந்த விஷயமே கேட்டாங்க, ப்ரோ அப்ராடில் எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பண்ணுறது பெட்டரா இல்லை அப்ராடில் பண்ணுறது பெட்டரா? பிகாஸ் நான் நிறையா கட் ஆஃப் மார்க் எடுத்துகிட்டுமே பார்த்தீங்கன்னா அப்ராட் வரலான்னு நினைக்கிறேன். நீங்கள் படிக்கிற கண்ட்ரிஸ் மாதிரி சில கண்ட்ரீஸில் வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன சொல்கிறீங்க, உங்களோட சஜஷன் என்னன்னு கேட்குறாங்க. பட் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கட் ஆஃப் மார்க் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் படிங்க. அதே மாதிரி நீட் எக்ஸாம் நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க, நீட் இப்போ படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலுமே சரி, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நல்ல மார்க் எடுத்து இந்தியாவில் படிக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ராட் வாங்க நான் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் இந்தியாவில் இருக்க எம்பிபிஎஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கம்பேரிட்டிவ்லி நீங்கள் எந்த கண்ட்ரி கம்பேர் பண்ணாலுமே சரி, இந்தியாவில் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பிகாஸ் ஆஃப் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இப்போ வேர்ல்ட்லேயே நம்பர் 1 பாப்புலேஷன் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஆகிடுச்சு. ஸோ அதனால் நமக்கு ஈஸியாக மாடல்ஸ், கெடாவர்ஸ் இது எல்லாமே ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கும் இந்தியாவில். ஸோ நமக்கு நிறையா பாப்புலேஷன் இருக்கிறதால நமக்கு நிறையா பேஷன்ஸ் கிடைப்பாங்க, நிறையா ப்ராக்டிக்கல் நாலேஜ் நம்மளால் கெயின் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இந்தியாவில் நம்ம எம்பிபிஎஸ் படிக்கும் போது. பட் இந்த மாதிரி நான் படிக்கிற கண்ட்ரீஸில் வரும்போது நமக்கு பாப்புலேஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ எக்கனாமிக்கலாகவுமே ஓரளவுக்கு டவுனில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளால் ஃபீஸுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ அஃபோர்டபுளாக படிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரியுமே நிறையா விஷயம் இருக்குது. பட் ப்ரோ ஓகே ப்ரோ, நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், என்னால் பார்த்திங்கன்னா நீட்டில் கட் ஆஃப்லாம் ஸ்கோர் பண்ண முடியாது, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிற அளவுக்குலாம் எனக்கு இல்லை ப்ரோ, எனக்கு என்னை பற்றி தெரியும் அப்படின்னு நிறையா பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த மாதிரி அப்ராட் கண்ட்ரிஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன்.
ஸோ அதே மாதிரி ஃபினான்ஷியலாக ப்ரோ என்னால் நியர்லி எவ்வளோ ஃபீஸ்லாம் பே பண்ண முடியாது ப்ரோ. நான் ஒரு ஆவரேஜுக்கு மேலே ஸ்டூடெண்ட் தான் ப்ரோ. நான் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. என்னால் ஆனாலுமே இந்தியாவில் வந்து நியர்லி 1.5 crores கட்டி படிக்கிற அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது வீட்டில். எனக்கு என்ன ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க, சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட் வந்து படிக்கலாம். ஸோ நீங்களாம் அப்ராட் வந்து படிக்கும்போது என்னென்னா நமக்கு சில லேக்ஸ் இருக்கும் தான் கண்டிப்பாக. பிகாஸ் நான் ஆல்ரெடியே சொன்னேன், இந்தியாவில் நமக்கு அவ்வளோ எல்லாமே சில விஷயங்கள்லாம் ஈஸியாக அக்செப்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி கண்ட்ரீஸில் நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் அது எல்லாமே நம்ம காம்பன்சேட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு சில விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிடும். ஏன்னா பிகாஸ் இந்தியாவில் நம்ம அவ்வளோ ஃபீஸ் கட்டி படிக்கிறதுக்கும் இங்கே இவ்வளோ ஃபீஸ் கட்டி படிக்கணுமே நிறையா வித்தியாசம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஸோ நிறையா படிக்கணும். ஆக்சுவலாக பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, எல்லாமே இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் இல்லைன்னு என்கிட்ட என்கொயரி பண்ணுற எல்லாருக்கிட்டையுமே நான் ஓப்பனாகவே சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஏன்னா லைக் எந்த விஷயமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும். நம்ம எல்லாமே சொல்லி ஹை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது பர்சனலாகவே நல்லா இருக்காது. ஸோ இதனால தான் சொல்கிறேன், சில காம்பன்சேஷன் நம்ம பண்ணி தான் ஆகணும், சில சாக்ரிஃபைசஸ் பண்ணி தான் ஆகணும். பட் அந்த லேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக புக்ஸை வச்சு ஒரு அளவுக்கு கற்றுக்க முடியும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கண்ட்ரி நம்ம படிக்கிற யூனிவர்சிட்டிலேயே 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணுவோம். அந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம லேக் பண்ண நாலேஜில் ஒரு 50 to 70% நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த இன்டர்ன்ஷிப்பை நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. நம்ம எந்தளவுக்கு பாசிட்டிவாக கொண்டு போகிறோமோ அந்தளவுக்கு தான் நம்மளால் எம்பிபிஎஸ் படிக்கிறது, நம்ம ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகாமல் இருக்கிறது, முடிச்சுட்டு போயிட்டு நிறையா விஷயம் இருக்குது இந்த மாதிரிலாம். ஸோ எல்லாமே நம்ம பாசிட்டிவாக கொண்டு போகிறது தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. செகண்ட், நிறையா பேர் வந்து கேட்குற கேள்வி என்னென்னா, ப்ரோ நான் வந்து நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபவ் 300 மார்க்ஸ் எடுக்கிறேன், அபவ் 400 மார்க்ஸ் எடுக்கிறேன், பட் 500 தான் கட் ஆஃப் வரலை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ராடில் ஃபீஸ் கம்மி பண்ணுவாங்களா, ஏதாச்சும் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து ஃபீஸஸ் கம்மி பண்ணாங்களா எனக்கு அஃபோர்டபுளாக பண்ணுற மாதிரி அப்படின்னு கேட்குறாங்க. பட் அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலுமே சரி, கட் ஆஃபே எடுத்திருந்தாலுமே சரி, நீங்கள் அப்ராட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாருக்குமே சேம் ஃபீஸாக தான் இருக்கும். அதாவது நான் சொல்கிற கண்ட்ரீஸில் லைக் கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கசகிஸ்தான், இந்த மாதிரி கண்ட்ரீஸில். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு எந்த ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுமே பண்ண மாட்டாங்க. இங்கே படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சேமான ஃபீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன், ப்ரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராடில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன க்ரைட்டீரியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 க்ரைட்டீரியா நான் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்ராடில் எம்பிபிஎஸ் பண்ணணும் அப்படின்னா 12th நம்ம அபவ் 50% மேலே மார்க் எடுத்துருக்கணும். அதாவது 600 மார்க்ஸ் அப்படின்னா அதுக்கு 300+ மார்க்ஸ் எடுத்துருக்கணும் கண்டிப்பாக. செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டில் ஜஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஆகிடணும். நீங்கள் வந்து நீட்டில் ஃபெயில் ஆகிட்டீங்களா, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்கலாம் அப்ராடில், அதுவும் ரொம்ப லோ ஃபீஸில் அப்படின்னு சொல்கிறாங்களா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணாதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃபையே டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிடும். நியர்லி ரொம்ப ட்ரெஜரியாக போயிட்டு முடியறதுக்கான சான்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி யாராச்சும் சொல்கிறாங்க, நீட்டில் நீங்கள் லோ மார்க் எடுத்துட்டிங்களா, வாங்க நீங்கள் வந்து வேறு கண்ட்ரீஸில் போயிட்டு அந்த கண்ட்ரிஸோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதிட்டு வரலாம், வந்து இங்கே வந்து திரும்ப இந்தியாவில் படிக்கலாம், இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லுவாங்க. பட் தயவு செஞ்சு போயிடாதீங்க. இன்னொரு வருஷம் நீட்டை ரிப்பீட் பண்ணி ஜஸ்ட் பாஸ் மார்க் எடுத்துகிட்டு கண்டிப்பாக அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% சேஃப். நீங்கள் நீட் ஃபெயில் ஆகிட்டு அப்ராட் வரீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது. ஸோ செகண்ட், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ரிட்டன் எக்ஸாம் இருக்குமா, இல்லை நமக்கு வேறு ஏதாச்சும் லைக் சிம்பிளான எக்ஸாம்ஸ் ஏதாச்சும் இருக்குமா அப்ராடில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. பட் நமக்கு இந்தியாவில் நம்ம தியரிட்டிக்கலாக ரொம்ப நிறையாவே எழுதிட்டுருப்போம், தியரியாக எழுதிட்டுருப்போம். பட் அப்ராடை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி எழுதுறதுக்கு பதிலாக நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கிளாஸில் வைவா கேட்பாங்க. அந்த வைவாக்கு நம்ம ஸ்டாஃப் கிட்ட டேரெக்டாகவே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா செமஸ்டர் எப்படி இப்போ இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. செமஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க மாதிரி நம்ம பக்கமாக எழுதுறதுலாம் கிடையாது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 25 MCQ கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கு ஒரு செமஸ்டருக்கு 25 MCQ கொஸ்டின்ஸ். இதுக்கான ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 25 into 2 போட்டால் நமக்கு 50 மார்க்ஸ் வரும். இந்த 50 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செமஸ்டரில், ரிமைனிங் 50 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படிலாம் வைவா கொடுக்குறோம், லைக் நம்மளோட கிளாஸ் அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ், நம்ம கிளாஸில் டயக்ராம்ஸ், இப்போ அனாட்டமினா அதுக்கான டயக்ராம்ஸ் நம்ம எப்படி வரைஞ்சிட்டு போகிறோம் அதுக்கான மார்க்ஸ்,
இப்போ நம்ம டயக்ராம்ஸ் இல்லாமல் நோட்ஸ் எழுதிட்டு போனோம் சப்ஜெக்ட்ஸ்க்கு, அந்த நோட்ஸ்க்கான மார்க்ஸ், அட்டனன்ஸ்க்கான மார்க்ஸ், நம்ம எப்படிலாம் டீச்சர்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், இந்த வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 மார்க்ஸ் போடுவாங்க. ரிமைனிங் 50 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த செமஸ்டரில் வரும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 61 மார்க்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பாஸ் அந்த செமஸ்டரில். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் நிறையா வரி பண்ணவே தேவையில்லை. நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸில் நீங்கள் வைவா ஒரு அளவுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும். நம்மளை பொறுத்தவரைக்கும் செமஸ்டர் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்னன்னா ப்ரோ நான் இப்போ வந்து நீட் எழுதாமல் நான் அப்ராட் வந்துட்டேன், நீட் எழுதி ஃபெயில் ஆகி இல்லை நீட் எழுதாமல் நான் அப்ராட் வந்துட்டேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் நான் அப்ராட் எம்பிபிஎஸ் வந்து செகண்ட் இயர் போகும்போது அந்த லீவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு அது எனக்கு வேலிடாக இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேலிட் கிடையாது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேம் பண்ணுறாங்கன்றது அர்த்தம். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த நீட் ஸ்கோர் கார்டை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப். ஸோ வேறு எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் அப்ராடை பற்றி தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நிறையா வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் லீவ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த லீவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூட்டிலைஸ் பண்ணி நிறைய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியப்படுத்தலாம் தான் இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் நீட் படிச்சுட்ருக்காங்க, நீட் ரிப்பீட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும் போது அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயத்தெலாம் தெரியப்படுத்துங்க. நீங்கள் அப்ராடில் எம்பிபிஎஸ் படிக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா டவுட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். அவங்களுக்கு அப்ராட் எம்பிபிஎஸை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பை கைஸ்.